ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 121 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். Psalm 121 verses 1 and 2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள், இந்த சங்கீதம் என்ன சங்கீதம்னா சாம் ஆஃப் அசென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது பாடப்படுகிற சங்கீதம். கிட்டத்தட்ட 15 சங்கீதம், 120 சங்கீதத்திலிருந்து 134 சங்கீதம் வரைக்கும் எருசலேம் தேவாலயத்துக்கு இஸ்ரவேலின் எல்லைகளிலிருந்து பிரயாணப்பட்டு வரும்போது பாடிக்கொண்டே வரக்கூடிய சங்கீதங்களில் ஒரு சங்கீதம் தான் இந்த 121 சங்கீதம். இந்த 121 சங்கீதம் விசேஷமாக எதுக்காக அந்த சங்கீதம் பாடப்படுகிறது சொன்னால், பிரயாணத்தின் பாதுகாப்புக்காக பாடப்படுகிறது. பிரயாணத்துல பாதுகாப்பு வேண்டும். ஏனென்று சொன்னால், சாதாரணமாக அந்த நாட்களிலே வாகனங்கள், வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி கிடையாது. அவர்கள் கழுதைகளின் மேலோ நடந்தோ அப்படிதான் அவங்க பிரயாணம் பண்ணி வரணும். சில நாட்கள் ஆகும். எருசலேமுக்கு வந்து சேருவதற்கு சில நாட்கள் பிடிக்கும். அப்படி அவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், வழியிலே பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. பலவிதமான எதிர்ப்புகள், குறிப்பாக கள்ளர்கள், பதிவிருக்கிற சத்துருக்கள், வழிப்பறி கொள்ளையர்கள், இவர்களெல்லாம் வழியில் இருப்பாங்க. அதுவும் குறிப்பா எருசலேமுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க கிட்ட காணிக்கை இருக்கும். வெள்ளியும் பொண்ணும் வச்சிருப்பாங்க, கையில பணம் ரொக்கம் வச்சிருப்பாங்க, பலிக்கான பொருட்களை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வச்சிருப்பதினால அவர்களை கொள்ளையடிப்பதற்கு அநேக கொள்ளையர்கள் இந்த எருசலேமுக்கு போகிற, எந்த ஊர்ல இருந்து எருசலேமுக்கு போகிற சாலையில கொள்ளையர்கள் பதிவிருப்பாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவும் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 10 அதிகாரத்திலே 30 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு பிரத்யுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்போ இந்த எருசலேம் ரோடு, ஜெருசலேமுக்கு போகக்கூடிய சாலை, எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா கள்ளர்கள் பதிவிருந்து அவர்கள் கொள்ளையடிப்பது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு சிறையிருப்பின் மக்கள் பெறப்படும் போது அவங்க பாருங்க என்ன சொல்றாங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 8 அதிகாரம் 30, 31 வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே அந்த ஆசாரியரும் லேவியரும் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படிக்கு நிறுத்து வாங்கி கொண்டார்கள். இப்ப பாருங்க, பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு என்ன எடுத்துட்டு போறாங்க? வெள்ளி, பொன்னையும் பனிமுட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது என்ன நடக்குது? 31 வசனத்தை வாசிங்க. நாங்கள் எருசலேமுக்கு போக 1 மாதம் 12 தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. வழியிலே பார்த்தீங்களா, அந்த வழியில சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது என்று பார்க்கிறோம். அதனாலதான் இங்க அவங்க பிரயாணத்தை புறப்படுவதற்கு முன்பாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் அவங்க பிரயாணத்தை தொடங்குறாங்க. எஸ்ரா 8 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கு நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு
நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளி சுகபத்திரமாய் இவர்களை எருசலேமுக்கு வழியில் இருக்கிற சத்துருவின் கைக்கு ஆண்டவர் விலக்கி காத்து கொண்டு வந்து சேர்த்தார். அதனாலதான் இங்கே 121 சங்கீதத்திலையும் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி போகும்போது இங்கே சங்கீதக்காரன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் சொல்லி ஒரு ஹெல்ப்பை கேட்கிறேன், ஒரு உதவியை கேட்கிறேன். பிரியமானவர்களே, தன்மையான இந்த நல்ல நாள் இந்த வசனத்தை கேட்ட அன்பான சகோதரியே, எப்படி எருசலேமுக்கு நேராக அன்றைக்கு பிரயாணம் செய்தார்களோ, இன்றைக்கு நீங்களும் நானும் பரம எருசலேம் ஆகிய பரலோகத்தை நோக்கி இந்த பூமியிலிருந்து நம்ம பிரயாணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு வாழ்க்கையின் பிரயாணத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். நமக்கு பலவிதமான சத்துருக்களால் வரக்கூடிய தாக்குதல்கள், எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், பதிவிருக்கிறன்னா ஒளிஞ்சிட்டு இருப்பான் சத்ரு. பார்த்தீங்கன்னா கொள்ளையர்கள் ஒளிந்து கொண்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பின்னதாகவோ புதருக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு திடீரென்று சொல்லி அவர்கள் வெளியே பாய்ந்து வருவார்கள். அப்படிப்பட்ட சத்துருக்களை போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருக்கிற இந்த பிரயாணத்தை திடீர் என்று ஆபத்துகள் நேரிடுகிறது. அதனாலதான் இங்கே சங்கீதக்காரன் இந்த இடத்துல இந்த 121 சங்கீதத்துல ஜபத்தோடு இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார். எங்கள் பிரயாணங்களுக்கு நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. எங்க குடும்பத்துல பார்க்கும்போது எப்பொழுதெல்லாம் கார்லயோ பைக்லயோ அல்லது பஸ்லயோ டிராவல் பண்ணும்போது இந்த 121 சங்கீதத்தை சொல்லாம டிராவல் பண்ணதே இல்லை. அந்த 121 சங்கீதத்தை சொல்லிட்டு தான் டிராவல் பண்ணுவோம். அப்படிப்பட்ட அந்த டிராவலுக்குனே இது எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். குறிப்பாக இது வாழ்க்கையின் பிரயாணம். அந்த வாழ்க்கையின் பிரயாணத்திற்காக ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒரு சங்கீதமாய் இருப்பதினால் இதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே நம்மை சாத்தானுடைய கரத்திலிருந்து தேவன் நம்மை தப்புவிப்பதற்கு நாம் செபிக்க வேண்டும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதமான பாதுகாவலையும் உதவியையும் கட்டளையிடுகிறார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து காப்பார்கள். God bless you all. Amen. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவனே, வாழ்க்கையின் பிரயாணத்திலே கடினமான பாதையிலே போய் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்பி உம்முடைய உதவிகளை அனுப்பி அவர்களை சுகமாய் போய் சேர அவர்களுடைய குறிக்கப்பட்ட ஆண்டவரை இடத்திற்கு அவர்கள் சுகமாய் போக கர்த்தர் கிருபை செய்திரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென்.